அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை தேவ நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அழைத்து கொண்டு வாரும். உம்முடைய தடைகள் எல்லாம் மாற்றி போட்டு ஆண்டவரே, பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆண்டவரை அழைத்து கொண்டு வர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் அசைவாட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சோதரந்த கப்பனை ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவரே பாடல் ஆராதனை இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெப பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே செய்தி இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் ஒழுங்குமாய் ஆண்டவரே நடத்தி தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவர் இந்த இடம் முழுவதும் நிரம்பியிருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் இந்த இடத்துல ஆண்டவரே கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு பேரையும் தேவநீர் ஆசீர்வதித்து நடத்தி தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். பல வனமாய் இருந்த எங்களை சோலை வனமாய் மாற்றி நீரையா என்கிறதான பாடல். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. கண்ணீரிலே மூழ்கிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. கண்ணீரிலே மூழ்கிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. அல்லேலூயா. அப்படி நாம் முழங்கால் போட்டிட்டு தேவாதி தேவனை நோக்கி பார்த்து நாம் எல்லாரும் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி. அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அப்பா நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவனே, நாங்களும் உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். வல்லவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்ல தேவன் நல்ல தேவன் நல்ல தேவன் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை ஆமென் துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆமென். ஆராதனை உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்.
நீர் ஒருவரை துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறீர். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் செய்த நன்மைகள் நினைத்து நாங்கள் உம்மை நன்றியோடு கூட அப்பா நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தை கத்த ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறவ. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறவ. ஹல்லேலூயா. அந்த உயர்ந்த நாமத்தை நாங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட தேவனில் இடைப்படுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரா. உம்மை நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவே மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் எல்லாம் இன்று ஒரு சில காரியங்களுக்காக தேவன் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்படி நம்ம எழுப்பி நின்று நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவதாக நம்முடைய தேசத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த நாட்களில் இந்த போதைப் பொருட்களால் எத்தனையோ அழிவுகள், எத்தனையோ காரியங்கள் நடக்குது நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இப்படிப்பட்டான கர்த்தர் காரியத்தை இந்த தீய செயல்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் விடுதலையாக்கும்படியாக வேதவசனம் சொல்லுகிறது. குமாரன் விடுதலையாக்கினால் அவர்கள் மெய்யாகவே விடுதலை அவர்கள் வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படியாக எத்தனையோ வாலிபர்கள் கஞ்சா பழக்கத்துக்கும் போதைப் பொருட்களுக்கும் மதுபானத்துக்கும் எத்தனையோ போதை வஸ்துகளுக்கும் மாத்திரைகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இதனால் தவறான செயல்களை செய்கிறாங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நாம் எல்லாம் ஜெபம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்குள்ளே கடந்து வருகிற எல்லா போதைப் பொருட்கள் ஆண்டவரே அழிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும் ஆண்டவரே. அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும் ஆண்டவரே. அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும். கர்த்தர் ஆண்டவரே கிருபை கொடுக்கணும், கிருபை கொடுக்கணும், கிருபை கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, அது எங்கள் இந்திய தேசத்துக்குள்ளே வரவே கூடாது. கர்த்தர் அவை எல்லாம் நீர் அழித்து போடுவீராக. அதை விற்கிறவர்கள் மனந்திரம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாரிகள் உண்மையோடு பணியாற்ற வேண்டும் ஆண்டவரே. அதிகாரிகள் ஆண்டவரே இப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தடை செய்யப்பட்ட காரியத்தை விற்கிறவர்களை ஆண்டவரை வெளியே கொண்டு வரணும். யாரும் ஆண்டவரே சோதரன் தகப்பனே ஆண்டவரே சோதரை விற்கக்கூடாது. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய ஜனத்துக்கு எங்கள் தேசத்துக்கும் வாலிபர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரி இதனால் எத்தனை அழிவுகள், பலாத்காரங்கள் ஆண்டவரே, எத்தனையோ கொலைகள் நடக்குது, எத்தனை விபத்துகள் இந்த போதைப் பொருட்கள் நடக்குது. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் எங்கள் தேசத்தை விட்டு நீர் அகற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரன் தகப்பனே, சோதரன் தகப்பனே, இதற்கு அடிமைப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே மதுபானத்துக்கும் போதைப் பொருட்களுக்கு கஞ்சா பழக்கத்துக்கும் அடிமைப்பட்ட வாலிபர்களை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. இதனால் எத்தனை பேருடைய வாழ்க்கை ஆண்டவரே இதனால் அழிக்கப்படுகிறது ஆண்டவரே. தங்கள் சரீரத்தை அழித்துக் கொள்கிறாங்க. இன்னும் எத்தனையோ தவறான காரியத்தை செய்து கொண்டு ஆண்டவரே அப்பா இருக்கிறாங்க ஆண்டவர். இப்படிப்பட்ட வாலிபர்களை கர்த்தர் நீர் விடுதலையாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. சீர்கட்டு அலைகிற ஒவ்வொரு வாலிபர்களை கர்த்தர் நீர் விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. தெருவில் அங்கங்கே அலைந்து கொண்டிருக்கிற வாலிபர்களை கர்த்தர் நீர் விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே வாலிபர்களை கர்த்தர் எங்கள் தேசத்தில் நீர் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு ஆண்டவரே அதை விட முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ படிக்கிற பிள்ளைகள் இதனால் பாதிக்கப்படுகிறாங்க. எத்தனை படிக்கிற பிள்ளைகள் இந்த பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் ஆண்டவர் விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. சிந்தையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், இருதயத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவே நீங்க தான் விடுதலை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் மாற்ற முடியும். ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு உமக்கு அதிகாரம் உண்டு ஆண்டவரே. இயேசுவே நீரே இந்த ஜனங்கள் அந்த வாலிபர்களை கர்த்தர் விடுதலையாக்குறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த போதைப் பொருட்களுக்கு எத்தனையோ பெண் பிள்ளைகளுக்கு கூட அடிமைப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாட்களில் எத்தனையோ தவறான இடங்களுக்கு கடந்து சென்று ஆண்டவரே
அப்போ அந்த தவறான பழக்கத்துக்கு ஆண்டவரே அவங்க அடிமைப்படுகிறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளையும் இந்த நாட்களில் நீங்கள் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தேவ நீங்கள் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தேவ நீங்கள் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் உதவி செய்வீராக, நீங்கள் உதவி செய்வீராக, நீர் உதவி செய்வீராக. ஆண்டவர் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி நடக்காதவர் கர்த்தர் எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரை இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் அழிக்கும்படியான காரியத்தை கர்த்தர் உதவி செய்யுங்க. அரசாங்க நடவடிக்கை எடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட குற்ற செயல்களை செய்கிறவர்கள் வெளியே இருக்கக்கூடாது. ஆண்டவரே சோதரா ஆண்டவர் அப்படிப்பட்ட நபர்கள் வெளியே வரணும். அந்த போதைப்பொருட்கள் அழிக்கப்படணும். கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் நீர் விடுதலையாக்குகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. எங்க தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க. வாலிபர்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே தவறான வழியில செல்கிற வாலிபர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே உம்முடைய ஒளி அவர்கள் மேல பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய ஒளி அவர்கள் மேல பிரகாசிக்கட்டும். அவங்க மனம் திரும்ப ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க அப்படி செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற 23ஆம் தேதி நடக்கிற நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் நடக்கிற எலெக்ஷனுக்காக நம்ம ஜெபமா ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாட்களிலே உங்களுடைய பாதுகாப்பு இருக்கணும். எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே அதிகாரிகள் உண்மையோடு செயல்பட, ஆண்டவரே அரசு துறை அதிகாரிகள் உண்மையோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்யணும். எந்த விதமான கலவரங்கள் வன்முறைகள் ஆண்டவரே எங்க மாநிலத்தில் காணப்படாதவாறு, தேர்தல் நடக்கிற ஒவ்வொரு வாக்குச்செடி சாவடியிலும் காணப்படாதவாறு கர்த்தர் உடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த விதமான குளறுபடிகளை காணாதப்படாத கர்த்தர் நேர்மையாக தேர்தல் நடத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அரசாங்கத்துக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலே நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கும்படியான காரியத்தை கர்த்தர் உதவி செய்யணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மக்களுக்கு தீமை செய்கிறவர்கள் வரக்கூடாது. ஆண்டவரே ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் வரக்கூடாது. ஆண்டவரே கலவரத்தை தூண்டுகிறவர்கள் வரக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் மதவாதிகள் வரக்கூடாது. ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் நேசிக்கத்தக்கதான தலைவரை கத்திருந்த நாளிலே நீ இந்த தேர்தலில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீ கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உயர் அதிகாரிகள் தேர்தல் அலுவலர்கள் எல்லாரும் நேர்மையாக செயல்பட, எந்த அரசியல்வாதிக்கும் ஆண்டவரே அவங்க துணை புரிந்து போகாதவாறு நாங்கள் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அதிகாரிகளுக்கு நீர் உதவி செய்வீராக. காவல்துறைக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த எலெக்ஷன் எல்லாம் ஆண்டவரே நேர்மையாக பாதுகாப்போடு நடந்து முடிக்க கர்த்தர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா ஆண்டவரே வாக்குச்சாவடி எல்லா வச்சு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜனங்கள் வருகிற போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு ஆண்டவரை இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதமான தொந்தரவுகள் எதுவும் காணப்படாதவாறு கர்த்தர் நீர் ஆண்டவரை உதவி செய்கிறது காயமுக்கு ஸ்தோத்திரம். இந்த தேர்தல் காலத்தை கர்த்தரை ஆசீர்வதித்தாரோ உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். அந்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி நம்ம எல்லா ஸ்தோத்திரங்களும் செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக நம்ம ஜெபணுமா. இன்று மாலை நடக்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கிராம ஊழியங்கள், இன்னும் சிறுவர் 7 இடத்தில் நடக்கிற சிறுவர் ஊழியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபணுமா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக இன்று மாலை நடக்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிராம ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. கடந்து செல்கிற கிராமத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அசைவாடணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் இறங்கும் போது இந்த கிராமத்தில் கர்த்தருடைய மகிமை மூடணும். உம்முடைய பிள்ளைகளை மூடணும். உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிடணும். ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு விளங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் கூட எதிர்த்து வரக்கூடாது. ஆண்டவரே சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்மா ரட்சிக்க ட்ராக்ஸ் கொடுக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களோடு கூட பேசும்போது ஆண்டவரே தேவ ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனோடு கூட கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய
ஆண்டவரே கடந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை குறித்து ஆண்டவரே நற்சாட்சி சொல்லும்போது ஆண்டவரே அந்த இருதயங்கள் ரட்சிப்புக்கேற்ற இருதயமாய் மாறணும் ஆண்டவரே. கடினமான இருதயம் ரட்சிப்புக்கேற்ற இருதயமாய் மாறணும். இயேசுவின் அன்பினால் நிறையப்படணும் ஆண்டவரே. அப்பா அந்த ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படணும், அந்த கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். அந்த கிராமத்தில் கிரியை செய்ய பொல்லாத ஆவிகள்லாம் அழிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. தடைகள் அழிக்கப்பட வேண்டும். ஒரு மனுஷன் நல்லா இருப்பதற்கு ஆண்டவர் ரட்சிக்கப்படுவதற்கு வருகிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால் அந்த கிராமத்தை விட்டு அகன்று போக வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இந்த கிராம ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அது மாத்திரமில்லை, வீடுகளுக்கு கடந்து செல்ல ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கணும். வீடுகளில் சென்று ஜெபிக்கும் போது ஆண்டவரே கர்த்தருடைய ரட்சிப்பு அந்த வீட்டுக்குள்ள விளங்கணும். எப்படி சகை வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்தது அதே ரட்சிப்பு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற வீட்டுக்குள்ள கடந்து வரணும். எல்லா பொல்லாத கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் நிறையணும் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகணும். கர்த்தருடைய அனுக்கிரகம் கிருபை தயவு இறக்கம் ஆண்டவரே அந்த குடும்பத்தில் நீர் பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ட்ரக்ஸ் ஊழியம் எல்லா கிராம ஊழியம் எல்லாத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. கிராமத்தில் நடக்கிற சிறுவர் ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் கடந்து போகும்போது எல்லா பிள்ளைகளும் கூடி இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் இந்த பகுதியில் நடக்கிற சண்டைகளை சொல்லி தம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அநேக பிள்ளைகள் கடந்து வருவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோதரம் ஆண்டவரே. நடத்துகிற பிள்ளைகள் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வெயில் காலத்தில் கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். சரித்திர சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து நீர் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய மகிமையின் நிழல் ஒவ்வொருவரையும் மூடி இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கலந்து கொள்கிற சண்டைகள் பிள்ளைகள் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துகிற இடத்த கர்த்தருடைய மகிமை மூடி இருக்கட்டும். உங்களுடைய செட்டைய நிழல் மூடி இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க ஏசப்பா நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே இந்த நாட்களில் மாலை நடக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். கிராம ஊழியத்துக்கு கடந்து போகும்போது வரும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். வேனில் வருகிறவர்கள் கூட ஆண்டவரே, டூ வீலரில் வருகிறவர்கள் கூட கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்ல வேண்டும். உடைய கரம் முன்னும் பின்னுமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரையும் ரத்த கொடைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். போக்கையும் மரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நீங்க பாதுகாத்துக் கொள்ளும் இந்த மாலை ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்கு அவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை ஏசப்பா நீங்கள் கேட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். யோனா தீர்க்க தரிசன புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் பழைய ஏற்பாட்டில் 1074 பக்கம், 1074 பக்கம். யோனா பழைய ஏற்பாட்டிலே 4ஆம் அதிகாரத்தில் அந்த 4வது வசனத்தை வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். சரி, கர்த்தர் யோனாவை பார்த்து கேட்குறார், நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ அப்படிங்கிறது கேட்குறார். இவன் பொதுவாக இது எரிச்சல் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் ஒரு கோபம். நம்ம எல்லாத்துக்குமே எரிச்சல் வரும் இல்லையா? எரிச்சல் இல்லாத மனுஷனே கிடையாது. ஏதாவது ஒன்று நடக்கலை இல்லைன்னா ஒரு இது இருக்கும்போது ஒரு எரிச்சல் நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரு கோபம் நம்மளுக்கு என்ன செய்யும், வரதான் செய்யும். அதுதான் இங்கே யோனாவை பார்த்து கர்த்தர் கேட்குறார், நீ எரிச்சலாக இருக்கிறது உனக்கு நல்லதா அப்படின்னு கர்த்தர் கேட்குறார். அதாவது இந்த 4ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது இயேசு கர்த்தருக்கும் யோனாவுக்கும் ஒரு அதை நல்லா வாசிக்கும் போது தெரியும், ஒரு நல்ல ஒரு உரையாடலாக இருக்கும். நல்ல ஒரு ஆமாம், யோனானுக்கு என்ன ஒரு வருத்தம், அவனுக்கு எதுக்கு எரிச்சல் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், அந்த நம்ம ஏற்கனவே 3 அதிகாரம் தெரியும் இல்லையா? யோனாவுடைய சம்பவம் நம்மளுக்கு தெரியும். நினிவே பட்டணத்துக்கு போய் என்னை குறித்து சொல்லு, இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு எச்சரிப்பின் செய்தியை சொல்ல வேண்டும்னு சொல்லி தான் யோனாவை கர்த்தர் என்ன செஞ்சார், அனுப்புனார். இவன் என்ன பண்ணுனா, நினிவேக்கு போகாமல் எங்கே போனால்
தர்சிஸுக்கு ஓடி போனான். தர்சிஸுக்குள்ள கப்பல் ஏறி அவன் போகும்போது என்ன நடந்துச்சு? ஆமாம், ஆண்டவர் விடலை அவனை. என்ன விடலைனால என்ன செஞ்சது? கடல் கொந்தளிச்சது, அதனால கப்பல் சேதப்பட்டுச்சு. உடனே என்ன செஞ்சாங்க? ஆமாம், சீட்டு போட்டு யோனா சொல்கிறான், என் நிமித்தமாக தான் இது சம்பவம் நடக்குது, நீங்கள் என்ன தூக்கி என்ன செஞ்சுருங்க? கடலில் போட்டுருங்க. ஆனால் கடலில் தூக்கி போட்டுன்னு கடலில் விழுந்த உடனே என்ன ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார் அவனுக்கு. ஆமாம், அப்பவும் ஆண்டவர் அவனை என்ன செய்யலை? சாக விடலை. ஒரு மீனை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினார். அந்த மீன் என்ன செஞ்சது? அவனை 3 நாள் இரவு பகல் இருந்து அந்த மீனின் வயிற்றில் யோனா என்ன செஞ்சான்? ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனை டேரெக்டாக அந்த மீனை எங்கே கொண்டு வந்து விட்டுச்சு? நினிவே பட்டணத்தில் கொண்டு வந்துச்சு. அவன் நினிவே பட்டணத்துக்கு வந்தான். நினிவே பட்டணத்தில் அவன் நல்லா நடந்து கர்த்தர் சொன்ன செய்தி என்ன செய்கிறான்? உங்கள் பட்டணத்தை கர்த்தர் அழிக்க போகிறார், பாவம் பெருகி போயிடுச்சுன்னு சொன்ன உடனே எல்லாருமே என்ன செஞ்சாங்க? மனம் திரும்பி ஜெபிச்சாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. கர்த்தர் அவர்களை என்ன செஞ்சார்? அழிக்காதபடி அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு மன்னித்தார். மன்னித்த உடனே இந்த 4ஆம் அதிகாரத்தில் யோனா முதல் வசனம் வாசிங்க. முதல் வசனம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது, அவன் கடுங்கோபம் கொண்டுன்னு வேதம் சொல்கிறது. ஆண்டவர் அதாவது அவனுக்கு என்ன தெரியுமா? தான் சொன்னது நடக்கலை அப்படிங்கிற ஒரு கோபம் அவனுக்கு என்ன செஞ்சது? வந்தது. அவன் என்ன சொன்னான்? ஆமாம், கர்த்தர் உங்களை அழிக்க போகிறார் அப்படின்னு எச்சரிப்பு சொன்னான். அப்போ கர்த்தர் என்ன செஞ்சுருக்கணும்? இவன் நினச்சபடி அழிச்சிருக்கணும். அழிச்சிருந்தா இவனுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் போல இருக்க. அதுதான், ஏன்னா அதுதான் சொல்லுகிறான். அந்த 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், பார்க்கவனிங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான் பாருங்க. அதுக்கு ஒரு ஜெபம் விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தரிசித்துக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மனம் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமான தேவன் என்று எனக்கு தெரியும், நான் அறிவேன். இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? எரிச்சல் படுறான். நாம் சொன்னதை கர்த்தர் செய்யலை, கர்த்தர் நிறைவேற்றான்னு சொல்லி அவனுக்கு ஒரு கடும் கோபம். அதுதான் எரிச்சல். அந்த கோபம் அவனுக்கு எரிச்சல் உண்டு பண்ணுது. இந்த எரிச்சல் வந்ததுன்னா யார் நம்மக்கிட்ட எது சொன்னாலும் என்ன செய்யும்? கோபம் நம்மளுக்கு வரும். எல்லா மனிதருக்கும் எரிச்சல் இருக்கும். எனக்கும் எரிச்சல் இருக்கும், உங்களுக்கும் வந்து செய்யும். ஏதாவது ஒரு விதத்தில் எரிச்சல் இருக்கும். ஏதாவது ஒன்று கிடைக்கல அப்படிங்கிற ஒரு எரிச்சல் நம்மளுக்கு என்ன செய்யும்? வரும் இல்லையா? ஏதாவது அப்பா கடை வாங்க சொல்லுங்கன்னா வாங்கிட்டு வரலன்னா ஒரு எரிச்சல் வரும். டீச்சர் ஏதோ பாடம் ஹோம்ஒர்க் அப்படி சொல்லிட்டாங்கன்னா ஒரு எரிச்சல் வரும். நண்பர் நிமித்தமாக ஏதாவது ஒரு சொன்னாங்கன்னா ஒரு எரிச்சல் வரும். அப்போ எரிச்சல் பொதுவாக எல்லாத்துக்கும் வரும். அதுதான் கர்த்தர் கேட்குறாரு, நீ எரிச்சலாக இருக்கில்ல, எரிச்சலாக இருக்கிறது உனக்கு நல்லதா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறா. உண்மையிலே எரிச்சலாக இருந்த உடம்புக்கு வந்து நல்லது இல்லை. பொதுவாகவே எரிச்சலாக இருக்கிறது, கோபம் படுகிறது நம்ம சரீரத்துக்கு தீங்கான காரியம். அவன் அந்த யோனை பார்த்துக்க, நீ எரிச்சலா என்ன செய்கிற இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன செய்கிறான்? மறுபடியும் பின்பு அவன் யோனா நகரத்துக்கு போய் நல்ல அந்த நகரத்தை பார்க்குற மாதிரி ஒரு குடிசை போட்டு உட்கார்ந்து என்ன செய்கிறான்? அந்த பட்டணத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு என்ன செய்கிறான்? வெயிட் பண்ணி பார்க்குறான். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்க போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை, நகரத்துக்கு என்ன நடக்க போகிறது என்பதை தான் பார்க்கும்படி அதன் கீழ் நிலையில் உட்காந்துருக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்யலை? அந்த நகரத்தை அழிக்கலை. அவனுக்கு ஒரு எரிச்சல், கோபத்தில். சிலவங்க எரிச்சல் என்னென்னாலும் செய்வாங்க. எரிச்சல்னு வந்ததுன்னா ஆமாம் அது சொல்லுவாங்களே வீம்புக்கும் என்னென்னாலும் செய்வாங்க. அந்த மாதிரி அவன் செய்யும்போது குடிசை போட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். ஆனால் கர்த்தர் அவனுக்காக என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணினார். நல்ல தலையின் மேலே. உடனே நினச்சி பாருங்கள், ஒரு செடி வளர்க்குறனாலும் அது வளர்ந்து எவ்வளோ நாளும் ஆகும் இல்லையா? கொஞ்சம் குறைஞ்சது ஒரு மாதம் வச்சுக்கோங்களேன். ஆனால் உனக்கு உடனே வளர்ந்து அவன் தலைக்கு மேலே நல்லா நிழல் வரும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? இது பொதுவாக இந்த காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவர் அவனை வந்து என்ன செய்கிறாருன்னா கொஞ்சம் விளையாடுற மாதிரி என்ன செய்யும் காரியம் இருக்கா, அவனுக்கு ஒரு நிழல் வர்ற மாதிரி பண்ணின உடனே அவன் அந்த செடி நிமித்தமாக ஒரு சந்தோஷம் வந்துட்டு, முதல்ல ஆண்டவர் நம்ம சொன்னது நடக்கலான்னு சொல்லி ஒரு எரிச்சல், அப்புறம் அவனுக்கு ஒரு ஆமணக்கு செடி வந்த உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம் என்ன செஞ்சது வந்தது. ஏன்னா அது நிழல் கொடுத்தது அவனுக்கு. அந்த வசனத்தை கீழே பார்க்கும்போது 6ஆம் வசனத்தில் ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் மிகவும் சந்தோஷம். முதல்ல வந்து நம்ம நினச்சது நடக்கலைங்கிறது அவனுக்கு ஒரு எரிச்சல், பொதுவாக எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். ரெண்டாவது அவனுக்கு என்ன தெரியுமா? சரி நினச்சதான் நடக்கலை, நல்ல ஒரு செடி ஆண்டர் கொடுத்தாருன்னு சொல்லி அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நிழல், இந்த வெயில் காலத்தில் ஒரு நிழலை நம்ம தேடுவோம் இல்லையா? அவனுக்கு சந்தோஷம். யோனா எப்படின்னா சந்தோஷப்பட்டு கொஞ்ச நேரம் கூட ஆகலை, உடனே மறுநாள் என்ன செஞ்சுட்டு காலையில்
எந்திக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணுகிறார்? அந்த வேத வசனத்தை நம்ம வாசிப்போமா? அது 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8வது வசனம். சூரியன் உதித்த போது தேவன் என்னது? உஷ்ணமான கீழ்காற்றை. ஆமாம், பாருங்கள், இது யார் கட்டளையிட்டாரு? தேவன் தான் அவனுக்கு என்ன செய்கிறாரு? உஷ்ணமான காற்றுன்னு எப்படி? வெக்க காற்று. சூரியன் வருது, உதித்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? வெக்க காற்று அடிக்க வைக்கிறார் அவன் மேலே. ஏன்னா அவனுக்கு செடி என்ன செஞ்சுட்டு பட்டு போயிட்டு. வெக்க காற்று அடித்தா எப்படி இருக்கும் நம்மளுக்கு இல்லையா? ஒரு வெயில் நேரத்தில் நம்ம போகும்போது வெக்க காற்று நல்லா என்ன செய்யுது, இருக்குது, உடம்பு எரியுது அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி ஆண்டவர் என்ன செஞ்சார்? யோனாவோட லாடுறார். என்ன பண்ணுறாரு? அவன் வெக்க காற்று அடிக்க வைக்கிறார். உடனே இவனுக்கு கூட கொஞ்சம் என்ன செஞ்சுட்டு செடி நிமித்தமாய் சந்தோஷப்பட்டான். அதையும் ஆண்டவர் பறிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கோவம் வந்து என்ன செய்கிறான்? மீண்டும் என்ன செய்கிறான்? நம்ம செத்து போகிறது நல்லது. ஏன்னா அவன் சோர்வு வந்துட்டு, அவனுக்கு சோர்வு. அதுதான் அந்த 8ஆம் வசனத்துக்கு கீழே பார்க்கிறோம் இல்லையா? அவன் தலையின் மேல் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய். சந்தோஷம் வந்தது, சந்தோஷம் போன உடனே அவனுக்கு என்ன செஞ்சுட்டு? சோர்வு வந்துட்டு. அப்போ முதலாவது நம்ம நினச்சது நடக்கலைன்னா ஒரு எரிச்சல் அவனுக்கு இருந்துச்சு. 2வது சந்தோஷப்பட்டான், கத்தர் கொடுத்தாரு, அது எடுத்த உடனே அவனுக்கு என்ன செஞ்சது? ஒரு சோர்வு வந்துட்டு. சோர்வு வந்த உடனே அவனுக்கு என்ன செய்யறான்? நம்ம செத்து போகிறது நல்லதா? இவர் பேச்சை கேட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம், இவர் நமக்கு எந்த உதவியும் செய்யலைங்கிற ஒரு சோர்வு அது அவனுக்கு எப்படி மாறுச்சுன்னா எரிச்சலை உண்டு பண்ணிச்சு. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. சோர்வு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுனா அந்த சோர்வு நம்ம வாழ்க்கையில் விட்டு என்ன செய்யும்? ஆண்டவர் அகற்றுவதற்கு நமக்கு உதவி செய்வார். அப்போ சோறும் போது நமக்கு ஜெபம் பண்ணணும். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? ஆமாம், ஒரு கோபம் வருது, எரிச்சல் வருது அவனுக்கு. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறார் அந்த 9ஆம் வசனத்தில், அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாய். எதை நிமித்தம்? ஒரு செடி நிமித்தமாக நீ எரிச்சலாக இருக்கிறையோ அப்படின்னு கத்தர் கேட்குறேன். கத்தர் தான் அவன் உஷ்ண காற்றை என்ன செஞ்சார்? வெக்க காற்றை அனுப்புனார். அப்புறம் கேட்குற, நீ எரிச்சலாக இருக்கியோ? அவன் சோர்ந்து போயிட்டான். பொதுவாக நம்ம வந்து ஒரு மனிதனுடைய காரியத்தை இருந்து தான் பார்க்கணும் இல்லையா? இதே காரியம் நம்மளுக்கு நடந்தால் என்ன நடந்திருக்கும்? நீங்கள் போங்க ஐயா, நாங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருப்போம்? போயிருப்போம். அவனாவது அந்த பட்டணத்தில் கடந்தான், நம்ம போயிருப்போம். ஆனால் அவனுக்கு அவ்வளோ எரிச்சல் வந்தது. அப்போது அந்த எரிச்சல் நிமித்தம் ஆண்டவர் உனக்கு ஒரு பாடத்தை தான் கற்றுக் கொடுத்தா. என்ன பாடம் கற்றுக் கொடுத்தா தெரியுமா? அந்த ஜனங்களை அழிக்கணும்னு நீ நினைக்கிறியே, நீ சொன்னது நடக்கும்னு சொல்லி நினைக்கிறியே, ஆனால் ஒரு ஆமணக்கு செடிக்காக நீ இவ்வளவு எரிச்சல் படுற. ஒரு ஆமணக்கு செடி உனக்கு காலையில் வந்து மறுநாள் காலையில் பட்டு போச்சு, ஒரு நாள் தான் இருந்தது உனக்கு. அந்த செடிக்காக நீ பரிதவிக்கும் போது, நீ கஷ்டப்படும் போது, எரிச்சல் படும்போது, அந்த ஜனங்களை நான் 1,20,000 ஜனங்களை நான் அழித்தா நான் அதை எவ்வளோ பரிதவப்படுவேன். அது மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும்னு என்ன பார்ப்போம்ல, அதை அழிக்கவா நான் விரும்புவேன் அப்படின்னு கர்த்தர் அவனுக்கு ஒரு பாடத்தை என்ன செஞ்சார்? கற்றுக் கொடுத்தார். அப்போ நீ இனிமேல் என்ன செய்யாத? எரிச்சல் அடையாத. அதான் ஆண்டவர் சொல்கிறார். மீண்டும் எரிச்சலாக இருக்கிறதோ 9ஆம் வசனத்தில் உனக்கு நல்லதோ, அதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பிரயாசமே படலை, உனக்கு நல்ல வரும்னு சொல்லி நீ ஒரு குடிசை தான் போட்ட. ஆனால் ஒரு ஆமணக்கு செடியை கொண்டு வந்தது நான், அதுக்கு கட்டளையிட்ட, அது வளர்ந்தது. நீ அதுக்கு தண்ணி ஊற்றலை, நீ அதுக்கு விதை வைக்கலை, நீ அதை வளர்க்கலை, நீ பிரயாசமே படலை. ஆனால் ஒரு செடி உனக்கு நான் கட்டளையிட்டேன். அப்போ நீ பிரயாசப்படாத செடிக்கே நீ இவ்வளவு வருத்தம் படும்போது, நான் அது என்னுடைய ஜனத்தை, அந்த 1,20,000 ஜனத்தை நான் அழிக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டம் எனக்கு இருக்கும். அதனால தான் உன்னை அனுப்புனேன். என் மூலமாக உனக்கு நான் எச்சரிப்பின் செய்தி அவங்களுக்கு அனுப்புனேன். அவங்க கேட்டு மனம் திரும்பி ஜெபிச்சனால அவங்க என்ன செஞ்சேன்? மன்னித்து நான் விட்டேன். நான் அதனால தான் அழிக்கலன்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். அவனுக்கு என்ன நினைப்பு? நம்ம சொன்ன உடனே ஆண்டவர் அழிச்சிட்டார். அப்போ தீர்க்க தரிசன புத்தகம் தான் அவனை குறித்து, தீர்க்க தரிசி தான் இயேசுவே சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிப்போமே. ஆனால் அவன் நினச்சான், நம்ம சொன்னது எதுவும் நடக்கலை, சந்தோஷம் இருந்துச்சு, உடனே ஆண்டவர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி அவனுக்கு ஒரு கோபம் வந்துச்சு, சோர்வு வந்தது. அதனால் அவனுக்கு என்ன செஞ்சது? எரிச்சல் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அவனை கனம்படுத்தினார் சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் அந்த 41வது வசனத்தை வாசிங்க. 40-41வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோனா இரவு பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். 41ஆம் வசனத்தில், யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது யார் சொல்லுகிற தெரியுமா?
இயேசுவே சொல்கிறார். பாருங்க, அவன் நினச்சான் நம்ம சொன்னது நடக்கலை, ஆண்டு எதுக்கு நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். இன்னொன்று, அவனுக்கு கிடைச்ச சந்தோஷம் ஆண்டு பிடுங்கிட்டார். சோறு வந்து மறுபடியும் எரிச்சல் ஆறான். ஆனால் ஏசப்பா இந்த இடத்துல அவனை என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்துகிறார். யோனா பிரசங்கத்தை கேட்டு இந்த ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்க? மனம் திரும்பினாங்க. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நம்ம அந்த கிராமத்துக்கு போனோம், அந்த கிராமத்தில் இயேசு குறித்து சொன்னோம், அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்கிறது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு என்ன செய்யும்? இருக்கும் இல்லையா? ஆனால் யோனாவை ஆண்டவர் இந்த இடத்துல தான் என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிறார். அவனுக்கு ஒரு எரிச்சல், நம்ம சொன்னது நடக்கலை. நம்ம ஒரு தீர்க்கதரிசி நினைப்பாங்க, நம்ம சொன்னது ஆமாம் நடந்தால் தான் நம்ம தீர்க்கதரிசின்னு இந்த ஜனங்கள் நம்புவாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க இல்லையா? கர்த்தர் உன்னை இது தருவான்னு சொன்ன உடனே நடந்துட்டுனா பரவாயில்ல, நான் சொன்ன தீர்க்க தரிசனம் நடந்துட்டுன்னு சந்தோஷப்படுவாங்க. நடக்கல என்ன செய்வாங்க? ஆமாம், அதே மாதிரி தான் யோனாக்கு இருந்துச்சு. ஆனால் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு அந்த ஜனங்கள், அந்த நினிவே பட்டணம் முழுவதும் என்ன செஞ்சது? மனம் திரும்பினதுன்னு ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்கிறார்? அவனை மகிமைப்படுத்துகிறார், அவனை கனப்படுத்துகிறார். அதுக்கு முன்னால் சொல்லும்போது ஆண்டவர் எப்படி சொல்கிறார்? அவன் 3 நாள் மீனின் வயிற்றில் ஜெபம் பண்ண. அதே போல தான் இயேசுவாகிய நானும் 3 நாள் என இரவும் பகல் என்ன செய்கிற அந்த பூமியின் இருதயத்தில் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார். அப்போ யோனாவை ஆண்டவர் என்ன செஞ்சார்? கனப்படுத்தினார். இந்த சம்பவத்தை நம்ம வந்து ஒரு 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 ஜாலியாக நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அவங்ககிட்ட ஒரு லாடுற மாதிரி இருக்கும் யோனாவை. ஆமாம், யாருக்குன்னு எரிச்சலாக இருக்கான், மீண்டும் மீண்டும் ஆண்டவரானே எரிச்சல். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ எரிச்சல் படக்கூடாது இல்லையா? நம்ம கடும் கோபம், அதுதான் எரிச்சல். கோபம் வர்றது எரிச்சல். அந்த கோபத்தில் சிலவங்க எரிச்சல் என்ன செய்யும்? ஏதாவது கேட்டால் எரிச்சல் படுவாங்க, கிடைக்கலன்னா எரிச்சல் படுவாங்க. இப்போ சந்தோஷம் இருக்கும், புசுக்குன்னு போயிட்டுனா ஒரு எரிச்சல் வரும். ஏதாவது வாங்க சொல்லியிருப்போம், அவங்க வாங்கிட்டு வரலன்னா எரிச்சல் வரும் இல்லையா? இப்போ டீச்சர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஒரு எரிச்சல் வரும். ஆனால் அந்த எரிச்சல் படக்கூடாது, நம்ம சரீரத்துக்கு அது தீங்கான காரியம். ஆண்டு சொல்லுற, நீ எரிச்சலாக இருப்பது உனக்கு நல்லது. அவன் சொல்லுகிறான், நான் மரணம் பரியந்தம் எரிச்சலாக இருப்பது எனக்கு ஆமாம் நல்லது. எதுக்கு? நீங்கள் செடியை அழிச்சிட்டீங்கன்னு. அப்போது நம்ம எரிச்சல் என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது. இந்த வாலிப நாட்களிலே எரிச்சல் வரும், சோர்வு வரும். சோர்வு வந்து ஒன்று என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எரிச்சல் வரும், எரிச்சல் வந்து நம்ம என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? இதை குறித்து சிந்திக்கக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணால் கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார்? நம்மளுக்கு உதவி செய்வார். பாரு, அப்போ யோனாவை கர்த்தர் ஒரு பாடம் புகுத்துக்காக, அதாவது இவனை எதுக்கு இந்த ஜனத்தை நான் அழிக்கலை அப்படிங்கிறத அறிஞ்சு கொள்ளும்படியாக காரியத்தை தான் கர்த்தர் இந்த அவனுக்கு பாடம் புகுட்டுவது செஞ்சார். ஆனால் மத்தேயுவில் ஆண்டவர் அவனை செஞ்சார்? நல்ல மகிமைப்படுத்தினார். அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு அநேக ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் மனம் திரும்பினாங்கன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார். அவனை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். அதே மாதிரி தான் நம்ம நினைப்போம், சில நேரத்தில் சர்ச்சுக்கு வர்றது எரிச்சலாக இருக்குது, இங்கே போனால் எரிச்சலாக இருக்குது, வாலிபர் கூட்டத்துக்கு வரனால எரிச்சலாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் பின்னாட்களிலே நம்மளை என்ன செய்வார்? மகிமைப்படுத்துவார். அவரோடு நம்ம இருக்கும்போது ஒருபோதும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டார்? தீமை செய்ய மாட்டார். நன்மையான காரியத்தை நம்மளுக்கு என்ன செய்வார்? நம்மளுக்கு செய்வார். எதை குறித்து நம்ம எரிச்சல் போட்டு, காலையில் இந்திக்கு எரிச்சலாக இருக்குது, ஆலயத்துக்கு போக எரிச்சலாக இருக்குது, பிரசங்கம் பண்ண கேட்டாலும் தூக்கம் வந்துடுறது எரிச்சலாக இருக்குது, இப்படி நம்ம எரிச்சல் படவே கூடாது. ஏன்னா யோனா எரிச்சல் பட்ட ஆண்டவர் சொல்ல அவனை மனம் திரும்ப பண்ணுகிறார். எரிச்சல் படாத, உன் சரீரத்துக்கு நல்லதல்ல, உனக்கு நன்மையானதை நான் என்ன செய்வேன்? உனக்கு நான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு காரியத்தை என்ன செஞ்சார்? மற்றவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு. பாரு, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு அநேக மனம் திரும்ப. அப்போ சொல்லுவாங்க, பாரு இந்த பிள்ளையை பாரு, இந்த பிள்ளை எல்லா காரியத்திலும் கலந்து கொண்ட, ஆலயத்தில் எல்லா விஷயத்திலும் நல்லா இருந்தா இன்றைக்கி நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? நம்மளை மாற்றுவார். நம்ம எதற்கும் நம்ம எரிச்சல் படக்கூடாது, எந்த காரியத்தை குறித்தும். ஏன்னா எரிச்சல் படுகிறதுனால மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு அது கோபம் வரும் இல்லையா? எந்த காரியத்தை குறித்தும் நம்ம என்ன செய்யக்கூடாது? எரிச்சல் படக்கூடாது. அது கூட கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்றும், மண்டிக்கு என்ன செய்யும்? கூட கொஞ்சம் டென்ஷன் ஆக்கும் இல்லையா? மற்ற யார் பேசினாலும் இதாகும். அப்போ நம்ம எரிச்சல் படக்கூடாது. ஆண்டவர் சொல்ல, யோனாவை நீ எரிச்சல் படாத, அது உனக்கு நல்லதுன்னு சொன்னார். நம்ம எல்லா கண்களையும் மூடி நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை நம்ம கேட்டிருக்க மாட்டோம் இல்லையா? எரிச்சல், நம்ம எரிச்சல் பொதுவாக படக்கூடாது. நானும் எரிச்சல் படுவேன். சில நேரத்தில் ஒரு ஏதாவது ஒரு சோர்வு வந்துட்டுனா யோனா மாதிரி தான் இல்லையா? ஒரு சோர்வு வந்துன்னா ஒரு எரிச்சல் வரும். என்ன வாழ்க்கை, அப்படி ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு எரிச்சல் ஆதங்கம் நம்மளுக்கு வரும். அது இயல்பு தான். ஆனால் ஏசப்பா சொல்லுகிறாங்க, நீ எரிச்சல் படாதே, அது ஒரு மகிமையான காரியத்தை உனக்கு நான் செய்வேன். யோனாவுக்கு அதை தான் ஆண்டவர் சொன்னார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு அநேகர் மனம் திரும்பினார்கள். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை, ஒரு சாட்சியை யோனா குறித்து இயேசுவே சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் நம்மளை குறித்து அநேக நன்மைகளை செய்து நம்மளையும் மகிமைப்படுத்துவார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எரிச்சல் படாதேன்னு சொன்னீங்க, எரிச்சலாக இருப்பது உனக்கு நல்லதான்னு சொன்னீங்க. ஆனால் யோனா சொன்னா, நான் மரணம் பரியந்தம் எரிச்சலாக இருப்பது எனக்கு நல்லது, நான் உயிரோடு இருக்கிறதே சாகிறது நல்லதுன்னு சொன்னான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டி அவனை
அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தினார். அவரோடு கூட ஒப்பிட்டு ஆண்டவர் சொன்னார், யோனா 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தான். ஆனால் அவன் அப்போல்லாம் எரிச்சல் படலை. இதெல்லாம் கர்த்தர் தான் செய்கிறாரு, கர்த்தருடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றாமல் ஓடுகிறோம் அப்படின்னு அறிந்து கொண்டான். எப்போ உனக்கு எரிச்சல் வந்தது? ஒரு சந்தோஷம் கிடைச்சது, அது போயிட்டு உடனே சோர்வு வந்துச்சு, அவனுக்கு ஒரு எரிச்சல். சில நேரத்தில் நமக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும், அது போயிட்ட உடனே நம்மளுக்கு ஒரு சோர்வு வந்தனால ஒரு எரிச்சல் வரலாம். ஆனால் இயேசு அந்த நிலைமையை மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஏசப்பா சொல்கிறார். நம்முடைய சோர்வு துக்கத்தை ஏசப்பா மாற்றுவார். இது நிமித்தம் நம்முடைய எரிச்சலும் மாறும். நம்முடைய சில நேரத்தில் நம்ம மற்ற மனிதர்கள் மேலே கோபம் கொள்றதுலாம், அதெல்லாம் ஆண்டவரே என்னை விட்டு அகற்றும். இந்த மனிதரை பார்த்து எனக்கு எரிச்சலாக இருக்குது ஆண்டவரே, அந்த இருதயத்தை என்னை விட்டு, அந்த எரிச்சலை என்னை விட்டு எடுத்து போடும், அந்த இருதயத்திலேருந்து எடுத்து போடும். எதை குறித்தும் நான் ஒரி பண்ணக்கூடாது, எதை குறித்தும் நான் டென்ஷன் ஆகக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. ஏசப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய ஆரோக்கியம் இதன் நிமித்தமாக கெட்டு போகக்கூடாது. எரிச்சல்னால டென்ஷன் ஆகிறதுனால என்னுடைய சரீர ஆரோக்கியம் கெட்டு போகக்கூடாது. அந்த நாட்களிலே அநேக காரியங்கள், மன அழுத்தங்கள் இருக்குது. கர்த்தர் எல்லாவற்றிலையும் என்னை தப்புவித்து காப்பாற்றி நடத்தும். யோனாவுக்கு நீங்கள் சொன்னது போல் எரிச்சல் படாதுன்னு சொன்னீங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். அதே போல் நான் எரிச்சல் படக்கூடாது, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. கோபப்படக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க. நான் டென்ஷன் ஆகக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் எசப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க. என்னோடு கூட இருந்து எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. எசப்பா, நீங்கள் தான் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறவர், நீங்கள் தான், உமக்கு தான் அது தெரியும். எதெல்லாம் எரிச்சல் இருக்குதோ அதெல்லாம் என்னை விட்டு நீங்கள் எடுத்து போடுங்க. நல்ல ஒரு மனத்தாழ்மையை தாங்க, பொறுமையை தாங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. என்னை சரியான பாதையில் என்னை நடத்துங்க ஆண்டவரே. இதனால் சில நேரத்தில் என் சரீரத்தில் பலவீனங்கள் வரலாம், அதெல்லாம் கர்த்தர் எடுத்து போடுங்க. சோர்வு எடுத்து போடுங்க. நான் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு, நான் ஜெபிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. 18ஆம் அதிகாரம் இனி லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. சோர்வு வரும்போது எசப்பா, நான் உம்மிடத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு நீங்கள் உதவி செய்யணும். அந்த சோர்வை என்னை விட்டு நீங்கள் எடுத்து போடணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில், இந்த காலை வேளையில் நாங்கள் தியானித்த இந்த வேத வசனத்தின்படி நாங்கள் எரிச்சல் இராதபடி, எரிச்சல் அடையாதபடி நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் சமாதானமாய் அமைதியாக எல்லாவற்றிலும் இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும், எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் துக்கத்தை நீர் சந்தோஷமாய் நீர் மாற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த யோனா தீர்க்கதரிசி புத்தகத்தில் கற்றுக்கொண்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, யோனா நினச்சது நடக்கலைன்னு சொல்லி அவனுக்கு ஒரு எரிச்சல் வந்தது. அவனுக்கு இருந்த சந்தோஷம் போயிட்டுன்னு சொல்லி சோர்வு நிமித்தமாக ஒரு எரிச்சல் வந்தது. அதை நாங்கள் பார்த்தோம். இந்த நாளிலே சில நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்தது நடக்காததுனால எங்களுக்கு ஒரு எரிச்சல் வரலாம். அந்த எரிச்சல்லாம் கர்த்தர் எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் இருதயம் சோர்ந்து போகிறதுனால ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கோபம், ஒரு எரிச்சல் இருக்கலாம். கர்த்தர் அதை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. எங்களை நீ சந்தோஷப்படுத்துகிறவர் ஆண்டவரே, எங்களை மகிழ்ச்சியாக்குகிறவர் வேதம் சொல்கிறது. பேரின்ப நதியினால் எங்களை நிரப்புகிறவர் வேதம் சொல்கிறது ஆண்டவரே. சோதரன் தகப்பனே ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக இந்த காலை வேளையில் நீங்கள் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா எரிச்சலை கர்த்தர் எங்களை விட்டு எடுத்து போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். கோபத்தை எடுத்து போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். துக்கத்தை எடுத்து போடுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தியானித்த இந்த வேத வசனத்தின்படி கர்த்தாவே, எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீர் மாற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி செய்து இந்த பிள்ளைகளையும் எங்களையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு சேர்ந்து அறிக்கை செய்து முடிப்போம். நாம் எல்லாரும் செய்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஆங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.